பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டாமர், அதேபோல் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன், ஜெர்மனோட சான்சலர் ஃப்ரெட்ரிச் மெர்ஸ், இது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் புடைசூழ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை சந்திக்கிறாரு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. ஐரோப்பிய தலைவர்களும் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்ட 2 விஷயத்தை வலியுறுத்த இருக்கிறாங்க. ஒன்று, ட்ரம்ப்புடைய நேரடி தலையீடு இல்லாமல் யுக்ரைனில் அமைதி நிலவாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கருத்தை வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று, யுக்ரைனுக்கு வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக யுக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் ஒத்த கருத்தோடு இருப்பதை அதிபர் ட்ரம்ப் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ ஐரோப்பிய தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக ஜெலன்ஸ்கியோட சேர்ந்து அங்கே போகிறதுக்கான அடிப்படை காரணம். இப்போ புதினோட நெருக்கமான ஒரு உறவில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ரஷ்யாவுடைய கோரிக்கைகளை ஏற்கும் நிலைக்கு ட்ரம்ப் போயிடக்கூடாதுங்கிறதுனால யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டமிட்டு காய்களை நகர்த்தி வர்றாரு. ஏன்னா புதினுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் இப்போ ஒரு நெருக்கம் உருவாகிட்டு இருக்குது. அந்த நெருக்கத்தினால ரஷ்யா அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் இப்போ யுக்ரைனுடைய அடிப்படையான கவலை. யுக்ரைன் தற்போது கூறி வரக்கூடிய நாட்டோ ஆர்டிகிள் 5 வகை பாதுகாப்பை பெற்றுவிட்டால் அதுவே ஜெலன்ஸ்கிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். யுக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வர்றதுக்கு 2 நாடுகளும் தங்களுடைய கடுமையான நிலைப்பாடுகளை தளர்த்தி கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ரஷ்யா தன்னுடைய நிலப்பரப்பு கோரிக்கையில் சிலவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் யுக்ரைன் தன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு உறுதியான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு நாட்டோ உறுப்பினர் பற்றிய தன்னுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த 2 தான் இருக்குது. ஏன்னா இதில் நாட்டோவில் உறுப்பு நாடாக யுக்ரைன் சேரப்போகும்போது தான் போர் அறிவிக்கிறாரு புதின். அப்போ இந்த அடிப்படையிலையும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சர்வதேச தலைவர்கள், குறிப்பாக ட்ரம்ப், புதின் மற்றும் ஜெலன்ஸ்கி ஆகியோருடைய சந்திப்புகள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் ஒரு முக்கியமான படி அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் ஒரு உறுதியான தீர்மானத்தை ஏற்றத்துக்கு இரு தரப்பினருமே பரஸ்பரம் விட்டுக் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ 2 தரப்பு பேச்சுவார்த்தை நடக்குது. முதல்ல ட்ரம்ப்பும் புதினும் அலாஸ்காவில் இருதரப்பு பேச்சுவார்த்தையை அமெரிக்கா ரஷ்யா பேசிட்டாங்க. அதுக்கு பிறகு ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கி அவரோட ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் இவங்கெல்லாம் சந்திக்கிறாங்க. இப்போது இந்த சந்திப்புக்கு பிறகு முத்தரப்பு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறும். அதில் ட்ரம்ப்பு, புதின், ஜெலன்ஸ்கி இவங்க பேசி தான் ஒரு இறுதி வடிவம் அப்படிங்கிறது இருக்கும். அது மாஸ்கோவில் இந்த முத்தரப்பு கூட்டம் ஆலோசனை அப்படிங்கிறது நடக்குங்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. தேதி அறிவிக்கப்படலை. எனவே அதற்குள்ளாக ஒரு பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட் வரலாம் அப்படிங்கிறதும் வர வேண்டும் அப்படிங்கிறதும் தான் உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா யுத்தம் அப்படிங்கிறது எங்கே நடந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சாமானியர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படிங்கிறதுனால 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கக்கூடிய இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற முனைப்போட ஐரோப்பிய நாடுகளும் கூட இதில் களமிறங்கி இருக்கிறாங்க.